மதன், இந்த மேகாலயால ஒரு கட்டுன பொண்டாட்டியே வந்து புருஷன இப்படி ஒரு மிகப்பெரிய கொடூரத்த பண்ணியிருக்கா. அத பத்தி நீ கண்டிப்பா பேசணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 2, 3 டேஸா எனக்கு ஏகப்பட்ட Instagram டிஎம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இங்கேயும் கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஹானஸ்ட்டா நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி கொலை கேஸ், அப்புறம் வந்து இவங்க கூட ஓடி போயிட்டாங்க, இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த கதையெல்லாம் நம்ம போகாம ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு, பட் இது பத்தி என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையிலே சொல்றேங்க, எந்த ஒரு பையனுக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. ஆனா அதை தாண்டி ஒரு காலத்துல இந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் நடக்கிறப்போ அந்த பையன் வந்து எவ்வளவு பெரிய ஒரு சைக்கோவா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலா பொண்ணுங்க வீட்ல கன்சர்ன் அதிகமா இருக்கும். பட் இப்போ 2025ல ஐ திங்க் த கன்சர்ன் இஸ் ஈக்குவல் ஆன் போத் சைட்ஸ். ஒரு கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த சினிமால எல்லாம் காமிக்கிற மாதிரி, சினிமா விடுங்க, ரியல் லைஃப்லயே பாக்குற மாதிரி மம்பட்டியாம் பாட்டு மட்டும் தான் போட்டு ஆடல. ஏன்னா அவங்க நார்த் இந்தியன்ஸ். அதை தவிர அந்த அளவுக்கு ப்ராப்பரா நம்ம ஊர்ல எப்படி செலிப்ரேட் பண்ணி கல்யாணம் பண்ணுவோமோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச 10வது நாள் கல்யாணம் பண்ண அதே பொண்ணு வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி ஆடி பாடி கல்யாணம் பண்ணா அதே பொண்ணு வந்து புருஷனை 2000 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு யாருக்கிட்டையும் மாட்டக்கூடாதுன்னு ரொம்ப கொடூரமான ஒரு செயலை பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட லவ்வருக்காக. அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வேலை பார்க்குற அதே ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பையன். அவனுக்காக இவ்வளோ பெரிய ஸ்கெட்சை போட்டு இது எல்லாத்தையும் பண்ணி இப்போ ஒரு பெரிய ஒரு டிராமாவே வந்து கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட கிடைச்சிருக்குது. ஏதோ திருஷ்யம் படம் பாக்குற மாதிரி இருக்குது. என்னடா யாரா நீங்க எல்லாம் என்னடா பண்ணிருக்கீங்கங்கிற மாதிரி இருக்குது. பிடிக்கலனா டிவோர்ஸ் வாங்கிட்டு போக வேண்டியதானே, பிடிக்கலனா கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டியதானே. வெறுமன காசுக்காக ஆசைப்பட்டு வீட்டுல பெர்மிஷன் கேட்கறதுக்கு பயந்துகிட்டு ஒரு பையனோட வாழ்க்கையை இப்ப நாசமாக்கி கொலை பண்ணதெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்கிட்ட நிறைய பேர் இதை பத்தி பேசணும்னு யோசிச்சப்ப எதுக்கு இதை பேசிட்டுன்னு யோசிச்சேன். பட் டீடைல்ஸ் பார்த்தோம்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நான் டீடைல்டா ராஜா ரகுவன்ஷி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப ஆசையா கல்யாணம் பண்ண 29 வயசு பையனான அவனுக்கு சோனம் ரகுவன்ஷி, அவனோட மனைவி வந்து 10 நாள்ல ஹனிமூன்ல, அதுவும் வேற எங்கேயோலாம் இல்ல, ஹனிமூன்ல ஆசை காமிச்சு கூப்பிட்டு போய் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத இன்னைக்கு வீடியோ டீடைலா உங்ககிட்ட சொல்ல போறேன். So let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி. Hello my dear MG Squad. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன பேக் ட்ராப் சொல்லிடுறேன். ராஜா ரகுவன்ஷி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பையனா இருக்கட்டும், சோனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பொண்ணா இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ் வித்தியாசம் இருக்குது. ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் வந்து ரெண்டு ஃபேமிலியும் பேசிக்கிறாங்க. எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல, ஓகேவா. ஸோ இண்டோர் அந்த சைடு வந்து ப்ராப்பரா ரெண்டு பேர் வீட்லயும் பேசி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து ராஜா ரகுவன்ஷி அந்த 29 வயசு பையன், ரெண்டு பேருமே வந்து இந்த பிசினஸ் ஃபேமிலிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிசினஸ் ஃபேமிலியில தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா ரகுவன்ஷிங்கிற அந்த பையனோட வீட்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த சோனம் ரகுவன்ஷிங்கிற ஃபேமிலில வந்து பிளைவுட் பிசினஸ்ல இருக்காங்க. சோ ரெண்டு பேர் குடும்பத்திலேயே வந்து சரி இது ஒரு பிசினஸ் ஆவுமே சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை அப்பா அம்மா எல்லாம் பேசி வச்ச உடனே ஸ்டார்டிங்லேயே இந்த பையன் வந்து இந்த பொண்ணை பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, பழகுறேன் எல்லாமே சொல்லி அரேஞ்ச் பண்ணி என்கேஜ்மெண்ட்லாம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு நெருங்க இந்த பொண்ணு வந்து சுத்தமா அவங்க கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படிங்கறத அவன் கவனிக்கிறான். சோ வீட்ல அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றான், அம்மா எனக்கு என்னமோ இந்த பொண்ணுக்கு என் மேல உண்மையில இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல, எதுக்கு தேவையில்லாம கல்யாணம் பண்ணிட்டு இந்த கல்யாணத்தை வேணா கால் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரகுவன்ஷி வந்து முதல்லயே போய் அவங்க அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே போய் சொல்றான். அவங்க அம்மா இருந்துகிட்டு என்னடா இந்த பையன் வந்து என்கேஜ்மெண்ட் அப்போலாம் நல்லா தானே இருந்த அந்த பொண்ணு திடீர்னு வந்து இந்த மாதிரி கல்யாணம் வரைக்கும் வந்து சுத்தமா பேசவே மாட்டேங்கிறா, பழகவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமியார் அவங்களே வந்து மருமகள் கிட்ட போய் கேட்குறாங்க. 2B மருமகள் கிட்ட கல்யாணம் நடக்கல. ஸோ ஒரு 1 மந்த் முன்னாடி தான், ரொம்ப நாள்லாம் இல்லை, 1 மந்த் முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்குது. அதுக்குள்ள என்னெல்லாமோ நடந்துருச்சு. அந்த பையன் வீட்டில இருந்து போய் அந்த பொண்ணு கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி சோனம் கல்யாணம் வரப்போகுது, நீ என்ன பையன் கிட்ட சுத்தமா பேசவே மாட்டேங்கிறேன், உனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எல்லாம் ஓகேவா, உனக்கு பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு மறுபடியும் தனிமையில கூப்பிட்டு கேட்டப்ப கூட சோனம் ரகுவன்ஷி அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணு வந்து பின்னாடி ஒரு பெரிய பிளாட் போயிட்டு இருக்குது, ஒரு பெரிய ஸ்கெட்ச் போயிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த சோனம் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாமியார் கிட்ட இல்ல எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துருச்சு, நான் ஆஃபீஸ்லயே இருந்துட்டு இருந்தேன், அதனால என்னால பேச முடியல, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அஷூரன்ஸ் கொடுத்திருக்கா. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பையன் வந்து இன்டென்ஷனலா இந்த வெட்டிங்கை கால் ஆஃப் பண்றதுக்கு ஸ்டெப் எடுத்தப்போ இந்த பொண்ணு இருந்துகிட்டு இது வேலையினால தான் நான் பிஸியா இருந்துட்டேன், எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு அக்ரி பண்ணிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறா. கல்யாணமும் நடக்குது. மேரேஜ் என்னைக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மே 11th அன்னைக்கு பயங்கர விமர்சையா ரெண்டு பேர் வீட்லயே வந்து பயங்கரமா செலவு பண்றாங்க, பெருசா கல்யாணம் பண்றாங்க. இந்த பையனுக்கு ராஜா ரகுவன்ஷி இருக்காங்க, அவனோட கசின் சிஸ்டர் ஒரு பொண்ணு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வேற இருக்கா. அண்ட் உங்களுக்கே தெரியும், இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரோட குடும்பத்துல யாருக்காவது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதை வச்சுதான் அந்த கண்டென்ட் ஃபுல்லாவே ஓடுற மாதிரி அங்க ஏகப்பட்ட கண்டென்ட், அவங்க அண்ணன் கல்யாணம் அது இதுன்னு போட்டு என்னெல்லாமோ போய்கிட்டே இருக்குது. ஸோ பேசிக்கா ஊரே வந்து இந்த கல்யாணத்தை எல்லாரும் பார்த்துட்டு இருக்குது, ரொம்ப பெருசா பண்றாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்குது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பொண்ணு
பொண்ணு வந்து இவன் கிட்ட ஒழுங்கா பழக மாட்டேங்கிறா, கணவன் கிட்ட வந்து மனைவி ஒழுங்கா பழக மாட்டேங்கிறா. ஸோ இந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் ஒய்ஃப் இருந்துகிட்டு, இல்ல எனக்கு மறுபடியும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குது செட் ஆகுறதுக்கு, நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம ஒரு ஹனிமூன் போகலாம், அப்போ எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பையன் இருந்துகிட்டு சரி ஹனிமூன்னா எங்க போகணும் அப்படின்னப்போ நம்ம வந்து மேகாலயா போகலாம், அது வந்து இண்டோர்ல இருந்து கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. பையன் 2500 கிலோமீட்டர் தள்ளி போகணும், அதுவும் மேகாலயா எதுக்கு இவ்வளோ தூரம் தள்ளி போகணும் ஒரு கல்யாணத்துக்குன்னு. இந்த பொண்ணு இருந்துகிட்டு இல்ல அங்க போகலாம், அங்க பயங்கரமா இருக்குது, கோவில்லாம் சூப்பரா இருக்கும், அங்க வந்து ஒரு ஃபேமஸான கோவில் இருக்குது, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அந்த கோவில் போவாங்க, போனால் கண்டிப்பாக குழந்தை பிறந்துரும்னு ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது. நம்மளே நம்ம சேனலில் வந்து காமாக்கியா டெம்பிள் நினைக்கிறேன், நம்மளே வந்து சேனலில் வீடியோ கூட போட்டிருக்கோம். ஒரு வித்தியாசமான ஒரு டெம்பிள் அது அங்கே இருக்குது, அங்கே போய் நான் சாமி கும்பிடணும், நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும் இப்படின்லாம் அந்த பையன் கிட்ட பேசிட்டு ஹனிமூன் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கூப்பிட்டுருக்கா. இந்த பையன் வந்து ஓகே அரேஞ்ச் மேரேஜில் வந்து ரொம்ப பிடிச்சி தான் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்போ அந்த பொண்ணு கிட்ட வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு கேட்டப்போ இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் ஆகும்னு கேட்டிருக்கா. அந்த பையன் வந்து 9 lakhs இந்த பொண்ணு கிட்ட மாற்றி விட்டுருக்கான். ஓகேவா, 9 lakhs கொடுத்துருக்கான். எதுக்கு? வெறுமன ஃப்ளைட் டிக்கெட்ஸும் ஸ்டேவும் இந்த மொத்த ட்ரிப் 2 பேர் ஹனிமூன் வந்து இந்தியா விட்டெல்லாம் இல்ல, இங்க நார்த் ஈஸ்ட் மேகாலயா போயிட்டு வரதுக்கு வந்து 9 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான். ரெண்டாவது என்ன நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து பையன் கிட்ட சரி ஓகே நம்ம போயிட்டு வரலாம், பட் அந்த கோவிலுக்கு போறதுன்னா நம்ம நிறைய ஜுவல்ஸோட போகணும், நம்ம சும்மா போகக்கூடாது, இப்படி ஒரு ஐதீகமே கிடையாது. ஆனா இந்த பொண்ணு அடிச்சு விட்டுருக்கா. ஸோ நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்கெட்ச், நான் சொன்னேன்ல அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு இருக்குன்னு, அந்த ஸ்கெட்ச் எல்லாத்தையும் அன்வீல் ஆகிறப்போ சொல்றேன். பட் இந்த பொண்ணு வந்து நீ தங்கத்தெல்லாம் போட்டுவான்னு சொல்லி கல்யாண நகை எல்லாத்தையுமே வந்து இந்த பொண்ணு ஃபுல்லா போட்டுக்கிட்டு ஹனிமூன் கிளம்புறா, பையனும் கிளம்புறான். அப்போ அந்த பையனோட வீட்டில் சொல்றாங்க, என்னடா லூஸ் தனமா டிராவல் அப்போ இவ்வளோ தங்கம் எடுத்துட்டு போறீங்க, இது அட்வைசபிள் கிடையாது, இதை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்குமே, இவ்வளோ தங்கம் போட்டு போகாதீங்கன்னு பையன் வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு இருந்துகிட்டு உங்க அம்மா அப்பா என்ன இப்பமே என்னோட சுதந்திரத்தில் தலையிடுறாங்க, நான் வந்து தங்கத்தை போட்டு போனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ள அப்பவே பஞ்சாயத்து வந்திருக்குது. அண்ட் அந்த தங்கத்தை எல்லாத்தையுமே ஃபைனலி அந்த பையன் வந்து ஒய்ஃப் மேரேஜ் ஆயிருக்குது, பொண்ணு சொல்றதை கேட்டுக்கிட்டு அவன் அந்த தங்கத்தெல்லாம் போட்டுக்கிட்டு 9 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் அந்த ஊருக்கு தான் போவேன்னு சொல்லி கிளம்பியிருக்கான். அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அப்பவே என்னடா இது கல்யாணமானதுல இருந்தே பையன் ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றான் அப்படிங்கிற ஒரு வியர்ட்னஸ் இருக்கு, நம்ம சொல்றது எதையுமே கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்களும் கிளம்பி போறாங்க. இன்னைக்கு May 20th May 11th கல்யாணம் நடக்குது. 9 days ஒழுங்கா அவங்க இல்ல, ஸோ ஒழுங்கா இருக்கணும், நம்ம ஒன்னா வந்து ஒரு ஹாப்பியான மேரேஜ்ல இருக்கணும்னா ஹனிமூன் போகணும், அந்த கோவில் போகணும்னு சொல்லி May 20th வந்து மேகாலயாக்கு ஷில்லாங்க்கு வந்து இந்த பொண்ணு கூப்பிட்டு போயிடுறா. போனதுக்கு அப்புறம் 3 நாள் ஸ்டார்டிங்ல வந்து இந்த பிரிட்ஜ் லிவிங் ரூட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி டூரிஸ்டி விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் 3வது நாள் May 23rd வந்து அந்த பையன் கிட்ட நம்ம ஒரு ட்ரெக்கு போவோம், மேல போனோம்னா ஒரு பயங்கரமான ஃபால்ஸ் இருக்குது, அது யாருமே வந்து பெருசா என்ஜாய் பண்ணாத ஒரு ஃபால்ஸ், எனக்கு ட்ரெக்கிங் ரொம்ப பிடிக்கும், என் கூட ட்ரெக் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு ட்ரெக்கிங் போறாங்க. போன இடத்துல வந்து அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணு திருப்பி தனியா ரிட்டர்ன் வராங்க. வந்துட்டு ஹோட்டலுக்குள்ள மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, டேஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சப்போஸ் டு லீவ். ஓகேவா, கிளம்புறாமா நான் அந்த ஹோட்டலில் வந்து மறுபடியும் செக் இன் பண்ணிட்டு வீட்டில் கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ட்ரெக்கிங் போனோம், போன வழி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, என்னாச்சுன்னு தெரியல, ராஜா ரகுவன்ஷி ஹஸ்பண்டை காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஒரு பயங்கரமான ஒரு ஃபால்ஸ்க்கு போகக்கூடிய வழி தான். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 1 monthக்கு முன்னாடி வந்து ஒரு ஹங்கேரியன் டூரிஸ்ட் அங்கே வந்தப்போ அவருமே வந்து அந்த இடத்துல நடந்து போகிறப்போ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து ஒரு மிகப்பெரிய அதல பாதாளத்தில் இறந்து போயிருக்காரு. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப பதறி போயிட்டாங்க, ஐயோ இப்படி ஒன்று நடந்திருக்கலாமே, பையன் எங்க காணோம், அது ரொம்ப டீப்பான காடு, யாருமே பெருசா போகாத ஒரு ஃபால்ஸ், அதுக்குள்ள காணாம போயிட்டாங்கன்னு சொன்னோன்னா நீ போய் அங்க போலீஸ்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ண. இந்த பொண்ணு வந்து எங்க ஷில்லாங்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, 2500 கிலோமீட்டர் வீட்டில இருந்து தள்ளி இன்னொரு ஸ்டேட்ல புதிய பாஷை ஒண்ணுமே தெரியாத ஒரு ஊர்ல வந்து அந்த பொண்ணு போய் கேஸும் ஃபைல் பண்ணிட்டு நான் இங்க இருக்கேன் ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா June 2 ஆல்மோஸ்ட் 1 வீக் கழிச்சு போலீஸுமே வந்து அங்க ரொம்ப வலவீசி திட்டுறாங்க, என்னடா பையனோட உடலை காணோம், பையனோட உடலை காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பெரிய பள்ளத்தாக்குக்குள்ள பையனோட உடல் அந்த ஹங்கேரியன் டூரிஸ்ட் மாதிரியே கிடைச்சிருக்குது. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், போலீஸ் பாக்குறாங்க அந்த பையன் வந்து விழுகிறதுக்கு முன்னாடி ஆனா இறந்திருக்கான், தலையில வந்து பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்குது, அவன் விழுந்திருக்கான் சரி, உடல் அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடியே அவனை வந்து யாரோ பயங்கரமா தாக்கி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போ இது வந்து நார்மலான ஒரு மரணம் இல்ல அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருது. ஸோ உடலை வந்து ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஊருக்கு அனுப்பிச்சு வச்சாங்கன்னா இங்க வந்து அப்பா அம்மா எல்லாருமே மாமனார் மாமியார் எல்லாரும் பயங்கர சோகமா இருக்காங்க, இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, பையன் இறந்துட்டான், எவ்வளவு சோகமா இருக்கும், பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஒரு திருமணம், சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு வச்ச ஒரு ஹனிமூன். வைஃப் வந்து வரமாட்டேங்கிறாங்க, வைஃப் வந்து இன்னும் ஷில்லாங்ல இருக்காங்க, நான் அங்கேயே இருக்கேன், நான் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து என்னாச்சுன்னு நான் உண்மையிலே யார் இந்த பண்ணியிருக்காங்கன்னு தெரியற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் போலீஸ் அவங்க வந்து இவங்களோட ஃபோன் ரெக்கார்டு, சரி வைஃப் மட்டும் தான் இருக்காங்க, இருந்தாலும் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, ஸோ வைஃபோட கால் ரெக்கார்டு, பையனோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரோட கால் ரெக்கார்டும் எடுத்து பார்த்தா வைஃபும் அதாவது ராஜா ரகுவன்ஷியோட மனைவியும் ராஜ் குஷ்வாஹா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 21 வயசு பையன், ஓகேவா, ப்ராபப்ளி அவன் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு பையன் வந்து அதிகமாக கல்யாணத்துக்கு அப்புறம் பேசியிருக்காங்க. இது வந்து போலீஸ்க்கு ரொம்ப
சந்தேகமா இருக்குது. பிகாஸ் இந்த பொண்ணு வந்து அவங்களோட பிளைவுட் பிசினஸ், அதுல இந்த பொண்ணு தான் சீஃப் ஹெச்ஆர், அவங்களோட கம்பெனி தான், அந்த பொண்ணு தான் சீஃபா ஒர்க் பண்ணிருக்கா ஹெச்ஆர். அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பேசிக் லெவல்ல இப்போதான் வேலைக்கு சேர்ந்த ஒரு சின்ன பையன். ஓகேவா, இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 24 வயசு 25 வயசு ஆயிடுச்சு. அந்த பையன் வந்து 20 வயசு 21 வயசு சின்ன பையன். அவன் கூட வந்து இவ்ளோ கான்வர்சேஷன்ஸ், நிறைய கால் ரெக்கார்டு எல்லாமே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை எங்க இண்டோர்ல அவங்க ஊர்ல வந்து பிடிச்சு என்னப்பா உன் போனை கொடு அப்படின்லாம் சொல்லி செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிய வருது மொத்த ஸ்கெட்சும் போட்டது சோனம் ரகுவன்ஷி அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணு தான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து சோனம் வந்து கல்யாணம் இந்த பேச்செல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சோனமும் ராஜ் குஷ்வாலாவும் ஒன்னா இருந்திருக்காங்க. தே ஹேவ் பீன் வெரி ஆக்டிவ்லி இன் லவ். ஓகேவா, அப்படி இருந்த காலகட்டத்தில் வீட்டில் வந்து சோனமுக்கு பயங்கரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு அரேஞ்ச் மேரேஜ்குள்ள புஷ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இருந்துகிட்டே எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது இதெல்லாம் சொன்னாலும் இல்லம்மா சும்மா பயங்கரமான ஃபேமிலி, பிசினஸ் ஃபேமிலி, நம்மளுக்கு எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா இந்தியன் அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைச்சாங்களா இல்லையாங்களாம் தெரியல. பட் வாட்ஸ்அப் மெசேஜ் படி இந்த பொண்ணு வந்து நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லயே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒழுங்கா பேசல, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒழுங்கா பேசல. ஸோ அந்த டயத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோனம் வந்து ராஜ் குஷ்வாஹாக்கு, அதாவது அந்த சின்ன பையனுக்கு வந்து 21 வயசு பையனுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சு, என் ஹஸ்பண்ட் என்னை தொடர்றது கூட எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் இந்த கல்யாணத்தை விட்டு வந்துட்டா நீ எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த 21 வயசு பையன் இருந்துகிட்டு நான் பண்ணிப்பேன், நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து சார்ட்டட். ஸோ திடீர்னு போய் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற இந்த பையனை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் டிராகன் படம் மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ வீட்டில் வந்து ஸ்டேட்டஸ் அப்படி இப்படின்லாம் ஏதாவது பேசுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அந்த கல்யாணத்தில் ஒருவேளை அந்த பையன் இறந்துட்டான்னா அப்புறம் வந்து விடோட ஆயிடுவாங்க. இப்போ விடோடா இருக்கிறப்போ வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் வீட்டில் ஒத்துப்பாங்கிற ஒரு பெரிய எலாபரேட் ஸ்கெட்சை போட்டது மட்டும் இல்லாமல் அந்த பையன் கிட்ட மெசேஜா போட்டு அந்த பையனும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அப்புறம் தான் வந்து இந்த பொண்ணு வந்து காசு என்ன பண்றது, வீட்டில் பணக்காரங்களா இருக்கலாம், கையில் காசு வேணும்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ற பையனை ராஜா ரகுவன்ஷி அவன்கிட்டே வந்து நான் ட்ரிப்பு போகணும் 9 லட்சம் ரூபாய் தான்னு சொல்லி 4 லட்சம் ரூபாவை கொலகாரங்களுக்கு பே பண்ணி இந்த மாதிரி இந்த ஊருக்கு வெளியில இதெல்லாம் இந்த பொண்ணே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றா. சரி இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்குது, போற வழி கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கும், அங்க ஒருத்தங்க வந்து ஹங்கேரியன் வேற வந்து இதுக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இவன் மறுபடியும் கீழே விழுந்துட்டானா, இவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் அனுதாபத்துல சோகத்துல இருப்பாங்க, நம்ம கொஞ்ச நாள் விடோடா இருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்கெட்ச் போட்டு இந்த பையனை இன்னோசென்ட்டா அங்க வரைக்கும் கூப்பிட்டு போய் இல்ல அந்த ஃபால்ஸ்க்கு தான் குளிக்க போகணும்னு சொல்லி போற வழியில வந்து இந்த பொண்ணு ஆனா ஆல்ரெடி ஆல் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு 3 பேர் அருவாளோட அங்க வந்து காத்துட்டு இருந்து அந்த பையனை அங்கேயே தாக்கி அதுக்கப்புறம் அவனை உள்ளேயும் தள்ளி விட்டு சாகடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இது எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி போலீஸ் கிட்ட வந்து இந்த பொண்ணே கேஸ் ஃபைல் பண்றது, இந்த பொண்ணே எல்லாத்தையும் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்ச உடனே இந்த பொண்ணு வந்து காணோம். போலீஸ் இருந்துகிட்டு என்னடா இது இவ்வளோ பெருசா நடந்திருக்குது. அப்போ இந்த சோனம் ரகுவன்ஷி இந்த பொண்ணு மேல வந்து ஒரு பெரிய தப்பு இருக்குது, இந்த பொண்ணை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்டே பண்ணி ஷில்லாங்ல ஸ்டே பண்ணிருக்காங்கல்ல, அந்த ஹோட்டலுக்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு ஹோட்டல்ல காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல. சுத்தி இருக்கிற ஏரியா ஃபுல்லா பாக்குறாங்க, செக் அவுட் பண்ணல, ஹோட்டல்ல இருந்து ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணல, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணல, பஸ் டிக்கெட் புக் பண்ணல. இந்த பொண்ணு என்னன்னே தெரியல, வேனிஷ்ட் அவுட் ஆஃப் தின் ஏர். ஓகேவா, சோ பொண்ணை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சுன்னே தெரியல. ஒரு 2 நாள் 3 நாளுக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணுன்னு வந்து தெரியுது. ஆனா இந்த பொண்ணு எங்கன்னு தெரியல. லிட்டரலா போலீஸ் பார்த்துட்டு இருக்கப்ப காணாம போயிட்டாங்க. சோ போன் ஸ்விட்ச் ஆஃப், கண்டுபிடிக்கவே முடியல. நாளாயிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்தா திடீர்னு உத்தரப்பிரதேஷ்ல வந்து இந்த பொண்ணோட போன் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகுது ரேண்டமா ஒரு தாபால. போலீஸ் வந்து ஸ்பாட் பண்ணிட்டு, ஷில்லாங்கோட போலீஸ் வந்து ஸ்பாட் பண்ணிட்டு, சரி இந்த பொண்ணு இப்போ இங்க தான் இருக்கணும், இந்த ஏரியால டவர்ல எங்கயோ, இந்த டவர்ல ஒரு டவர் தானே, எந்த டவர்ல ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு தெரியும். அது ஒரு 2-3 கிலோமீட்டர் ஸ்கொயர் ரேடியஸ். அப்போ இந்த இடத்துல வந்து எங்கெங்க இருப்பாங்கன்னு சொல்லி தேடுறதுக்கு போலீஸ் டீம் வந்து அங்க ஆக்டிவேட் ஆகி வர்ற நேரத்துல இந்த பொண்ணு அந்த தாபால வந்து ரொம்ப வியர்டா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. எதையுமே ஆர்டர் பண்ணல, எதுவுமே சாப்பாடு கேட்டாலும் பதில் சொல்லாம இருந்திருக்காங்க. அந்த தாபாவோட ஓனரே வந்து போலீஸை கூப்பிட்டாங்க. அங்க போலீஸ் வந்த உடனே அந்த போலீஸ் கிட்ட இந்த பொண்ணு இருந்துகிட்டு நான் சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு அந்த இவங்க எல்லாம் இருந்துகிட்டு யார்மா நீ, எதுக்கு சரண்டர் ஆகணும், என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, என் கணவனை வந்து காணோம், அதாவது விட்ட கதையில இருந்தே கண்டினியூ பண்ணியிருக்காங்க, கணவனை காணோம், அப்புறம் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் போலீஸ் வந்து என்னை ஷில்லாங்ல மேபி தேடிட்டு இருக்கலாம், ஏன்னா நான் கேஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் நான் இப்போ இங்கே எப்படி வந்தேன்னே தெரியல, எனக்கு யாரோ போதை பொருள் கொடுத்துட்டாங்க, நான் வந்து போதையில மயக்கமாயிட்டேன், கண்ணை திறந்து பார்த்தா நான் உத்தரப்பிரதேஷ்ல இந்த தாபால இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், நடுவில் ஒரு 3-4 நாள் இருக்குது, என்னாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணை வந்து உண்மையிலே யாராவது கடத்தினாங்களா, தாபால வந்து உட்காந்து கண்டுபிடிச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இப்போ இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு ஷில்லாங்க்கு மறுபடியும் போய் அங்கே இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு கேஸ். எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ என்ன தோணுதுன்னா, ஒரு கல்யாணத்தில் ஒருத்தங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, அப்பா அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. கல்யாணத்தில் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. நீங்கள் அவங்க கிட்ட பேசி அவங்கள புரிய வச்சுக்கிட்டு அவங்க ஓகே சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேற. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் தான் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியும், ஓகேவா, யாருமே குழந்தைங்க கிடையாது, உங்களுக்கு தெரியும் அட் சம் பாயிண்ட் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கனால் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க, யாரோட கதை வேணாலும் இப்படி போய் முடியலாம். தயவு செஞ்சு ஏன்னா அது அவங்க வாழ்க்கை பிரச்சனை.
நீங்க யாரோட வாழ்க்கையை வடிவமைக்க முடியாது. நீங்க சொல்லுங்களேன். உங்கள வந்து யாரோ ஒருத்தங்கள வந்து சம்மந்தமே இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்களா? அப்படி பண்ண கல்யாணங்கள்லாம் சந்தோஷமா இருக்கா? எத்தனை பேர் நிம்மதியா இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில இந்த பேசிக்கான டெசிஷன் யாரு கூட வாழ்வோங்கிறத சூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லையா? நம்ம என்ன சட்டை வாங்கணும், என்ன பேண்ட் போடணும், எந்த பஸ்ல போகணும், நம்ம யார் என்ன சாப்பாடு சாப்பிடணுங்கிறது வரைக்கும் நம்மளுக்கு சுதந்திரம் வேணும்னு நம்ம பேசுறோம். ஆனா கூட வாழ போறவங்க யாருங்கிற சுதந்திரம் நமக்கு இல்லாம இருக்கிறது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இதெல்லாம் பார்க்கறப்போ அந்த பொண்ணோட வீட்ல முதல்லயே ஈஸியா பேசக்கூடிய ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருந்தா இதெல்லாம் நடக்காமலே இருந்திருக்கும்னு தான் தோணுது. பட் அது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அதை தாண்டி கல்யாணம் நடந்துருச்சுனால் டிவோர்ஸ் வாங்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க டீல் பண்ணுங்க. ஆனா நீங்க உங்களோட வாழ்க்கையில அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துக்காக கூட இருக்கிற பார்ட்னரை கொல்றது, டார்ச்சர் பண்றது, தொல்லை பண்றது, இதெல்லாம் நம்ம என்னன்னு போய் சொல்ல. அவன் என்ன பண்ணான்? உங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ். எதுவுமே தெரியாம சம்பந்தமே இல்லாம மாட்டிட்டு இருக்கு. அவனை போட்டு நோண்டிட்டு தயவு செஞ்சு ரெண்டாவது விஷயத்த பண்ணாதீங்க. மூணாவது, இந்த மாதிரி ஒரு பெருசா ஸ்கெட்ச் போட்டு நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொன்னா ஈஸியா மாட்டிப்பீங்க. அப்படிலாம் எஸ்கேப்லாம் ஆக முடியாது. நம்ம நாட்டில் 2025 எல்லா இடத்துலயும் டிஜிட்டல் ட்ரையல் இருக்குது. ஸோ அதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. மூணு விஷயத்த ரொம்ப பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் பண்ணி யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அப்படியே ஒரு கல்யாணத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதில் ஈஸியாக வாக் அவுட் பண்ணுங்க. வாக் அவுட் பண்ண முடியலன்னா அமைதியாக இருங்க. அதை போட்டு கூட இருக்கிற பார்ட்னரை கொலை பண்ணும், தொல்லை பண்ணும், அவங்கள போட்டு மென்டலாக இதெல்லாம் நோ. தட்ஸ் சூப்பர் ராங். அண்ட் அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்க எங்கேயோ பாதிக்கப்பட்டீங்கிறதுக்காக உங்களோட கோவத்தை இன்னொருத்தங்க மேல காமிக்கிறது நியாயமே கிடையாது. இது மொத்த கதையிலேயே வந்து ராஜா ரகுவன்ஷிங்கிற பையன் என்ன பண்ணா? அவன் எதுவுமே பண்ணல. அவங்க வீட்டுல பொண்ணு பார்த்துருக்காங்க, அவன் கல்யாணம் பண்ணான். அவன் எதுக்கு இறந்து போகணும்? எந்த தப்புமே அவன் பண்ணலையே. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ இந்த வீடியோ முடியிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாம இருக்கணும். கல்யாணங்கள் வந்து ஹாப்பியான ஒரு அக்கேஷன். கரெக்டா? லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு டைம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு டைமா இருக்கணும்னு அட்லீஸ்ட் எல்லாரும் நினைக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ அது பாசிட்டிவா இருக்கணும். இந்த மாதிரி ஃபோர்ஸ்டா எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம எல்லாருமே மாற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும் நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க என்கிட்ட பர்சனலா அடுத்த டாபிக் நான் என்ன பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க ஈஸியா வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும். அடுத்த டாபிக் என்னங்கிறதையும் சஜஸ்ட் பண்ண முடியும். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. டேக் கேர். சியர்ஸ்.